எனக்கு இப்போ கேஷ் வந்து வேணும். அவன் நான் நேஷனல்ஸ் பேங்க்கு தான் வந்திருக்கேன். ஸோ நேஷனல்ஸ் பேங்க்கில் காசு எடுக்கிறதுக்காக நிற்கிறேன். என்ன முதல் வந்து அல்டோ கார் இல்லாமல் போன விலை 28 லட்சம். இப்போ இந்த பைக் தேவியில் வந்து 28 லட்சம். இதுக்கு வந்து லீசிங் வசதிகளும் செஞ்சு தருவாங்க இந்த கடையில். மோட்டர் பைக்கு 50 ரூபா, ஆட்டோக்கு 100 ரூபா, சைக்கிள் 10 ரூபா. ஆளுக்கு 30 ரூபா. தனியாளுக்கு 10 ரூபா. விஷயங்கள் இதுதான் இந்த பாதையை ஓடுற இடம். அதாவது என்ஜின் இருக்கிற பாக்ஸ் இதுதான். இந்த கதிரையில் வந்து அவர் இருந்து இதுக்கு என்ன பேர் ஜூதி? இந்த பைக் ரைடர் அண்ணே. இல்லை நீங்கள் செல்லம்மா ஒரு பேரும் வைக்கலையா? செல்லம்மா ஒரு பேரும் வைக்கல. செல்லம்மான்னு வைப்போமா பேரு? அடிக்காது அடிக்காது. அதே இப்போ நம்ம முகத்தில் சன்கிளாஸ் போடுற மாதிரி தான் அது. அது வெயில் நேரத்தில் கொஞ்சம் இந்த சன்செட்டில் அடிச்ச உடனே கொஞ்சம் குளுமையாக தெரியும். இதை கலட்டி விட்டா அடிக்கிற சூரியன் இப்படி கண்ணாடி எல்லாம் உள்ளுக்கு தான் அடிக்கும். அந்த நம்ம கண்ணாச்சி முடிச்சு கூட ஆக்சிடென்ட் ஆகும். உண்மை. அது ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் போக போகிறோம். பாருங்க, சரியான க்ரௌடாக தான் இருக்கு. ஒரு கபானாக்குள்ளேயும் நிறைய பேராக்கள் இருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு இடத்துக்குள்ள வந்துட்டோம். ஆனால் இது எந்த இடம் மட்டும் சொல்லி தெரியல. ஈஸ்டர்ன் கேன்சர் ஹாஸ்பிட்டல் இடம். அதாவது காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையிலேயே நானும் யுதிஷ்டனும் வலிக்கிட்டு இன்றைக்கு ஏதாவது ஒரு வீடியோ போடணும்னு சொல்லி 2 பேரும் வந்து வலிக்கிட்டு வந்து கொண்டிருந்தோம். அப்போ சரி எங்கேயாவது போமே என்று சொல்லி பார்த்தா எனக்கும் யுதிஷ்டனுக்கும் தெரியாது நம்ம எங்கே போகிறோம் என்று. கண்டன் தேடி ஆபத்தில் சிக்கிய நபர்கள். இது அந்த தமிழ்லைன் வீடியோ எடுக்கியா? கண்டன் தேடி ஆபத்தில் சிக்கிய நபர்கள். பாருங்க, காட்டு வழி மாதிரி தான் இருக்கு. ரோட்ல சரியா நாம தொலைஞ்சிட்டோம். வீடியோ என்னடா இது ரோட்ல வாகனம் போற மாதிரி தெரியலடா எனக்கு. ரோட்டை தவிர எல்லாம் தலையும் போய் கொண்டிருக்கோம். ரோட்டெல்லாம் வந்து சரியா உடைஞ்சிருக்கு. இந்த இடம் வந்து என்னன்னு சொல்லி கெஸ் பண்றாங்க. கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இடமா இருக்கு. எங்க போய் ஏறுவோம்னு நினைக்கிறா யுதி? மெயினுக்கு போவோம் நினைக்கிறேன். வர ரோட் பெருசாகுதுனே. அந்த வாகனங்கள் நிக்குது. சவுக்காடு மரண வீதியில் ஜோய். மரண வீதியில் பயணம் மட்டும் போடுவோம். அங்கால கொஞ்சம் அனவா கிடக்கு. மார்க்கெட் போல டிஃபரெண்ட் ஒரு ஏரியாவுக்கு வந்த மாதிரி இருக்குண்ணே. அதான் கார் கடையில் இருக்கிறாப்பா. சூப்பரா இருக்கு பாக்குறீங்க. இதான் சவுக்கடி கிராமம். இடம் எனக்கு பிடிச்சிருக்கு. அடே, இந்த மால் வழியை போயிட்டு வீடியோ எடுப்போமா? எப்படி மரத்தை வெட்டுறீங்க? இருக்கலாம். ஊத்தியா கிடக்கு. வேலையா இருக்காங்க, சாய்க்க மாட்டாங்க. இப்பதான் ரயில்வே தண்டவாளம் வந்துருக்கு. எங்க நாம போறோம்? போறாவோட வீடு. சரியான பாதுகாப்பான தண்டவாளம் உண்டாப்பா. அதுல ஒருத்தர் வீட்டுல என்ன மெயின் ரோட் வரலையாடா? இனி வரும். அப்ப இனி வரும் நான் போறோம்.
ஓஹோ வேற ஒருடே நாங்க அதாவது என்ன சொல்றேன் சவுக்கடியால வந்து சும்மா அப்படியே பைக்கை விட்டுட்டு நானும் இதையும் வந்தா ஒரு கட்டத்துக்கு பிறகு எங்களுக்கு வந்து தெரியாம போயிட்டு நாங்க எங்க போறோம் அப்படின்னு சொல்லி அதாவது தொலைஞ்சு போயிட்டோம்னு சொல்லணும். எந்த இடம் வந்து தெரியாமலே பைக்ல ஓடி கொண்டிருக்கோம். ரோட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லா பள்ளமும் வெள்ளமும் ஆக்கள் எல்லாம் சாரி புதுசா இருக்காங்க. இப்ப காப்பட்டுக்கு வந்துட்டோம். இப்பதான் நமக்கு சந்தோஷம் வந்து குடியிருப்பு தன்னமழை மச்சான் போட்ல போட்டிருக்கு. நீங்க என்ன வச்சு கட்டு இருக்க நம்மள யுதிஷ்டர் வந்து கத்தி வந்து கொண்டிருக்க. நாங்க இப்ப வந்திருக்கிற இடம் வந்து குடியிருப்பு தன்னமழை இதை வந்து கொண்டிருக்கோம். ஆறுமுகத்தான் குடியிருப்பு குடியிருப்புன்னா மயிலம்பா தன்னமழடா அதுல போட்டுருக்கு அந்த சில்லறை கடையில போட்ல மெயின் பாறை இது என்ன ஆஜியார் மில்லி உடுப்பு கடைடாப்பா. இதத்தான் உழவு அம்மா திங்க இவரத்தை வரதான் உழவு பாருங்க. இதுதான் இந்த இடம். எந்த கோயில்? ஒரு தனியா கட்டின கோயில் உண்டு. எங்க இருக்கு? அங்க கருணாலயம் இருக்கு. அங்க விட மாட்டாங்களா கைஸ்? இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்னன்னு சொன்னா எனக்கு இப்ப கேஷ் வந்து வேணும். அப்ப நான் நேஷனல்ஸ் பேங்க் தான் வந்திருக்கேன். ஸோ நேஷனல்ஸ் பேங்க்ல காசு எடுக்கிறதுக்காக நிற்கிறேன். எல்லாரும் கார்டை போட்டு தான் காசு எடுப்பாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. கார்டை போடாமல் கார்ட்லெஸ் என்று சொல்லுவாங்க. கார்ட்லெஸ் தான் காசு எடுக்கிறது. வந்துட்டேன். இப்போ இந்த நேஷனல்ஸ் பேங்க் இதில் வந்து கார்ட்லெஸ்ஸை கொடுத்து இங்கிலீஷை கொடுத்து இதை கொடுத்து இதையும் கொடுத்து இப்போ இதில் வந்து இந்த ஐடி ஒன்று இருக்கு. அந்த ஐடி அடிச்சு இல்லை அதெல்லாம் ப்ளே பண்ணிடுவேன். ஐடி அடிச்சு எனக்கு இப்போ எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அந்த பணத்தை இப்போ நான் வந்து அடிச்சேன்னு சொன்னால் எனக்கு இப்போ வரும். ஃபோனில் தான் எல்லா கண்ட்ரோலிங்கும் இருக்கு. ஃபோனில் நீங்கள் வந்துட்டு காசு அடிச்சின்னு சொன்னால் ஃபோனுக்கு வரும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வேலை இல்லை. சரி இவர்கிட்ட நம்மளை யுதிஷ்டண்ட ஹாட்ஸ்பாட் வாங்கும். ஹாட்ஸ்பாட் தாங்க. ஹாட்ஸ்பாட் ஒன்லியா இருக்கு இல்லையா? பவர்வேர்ட் கேட்க முடியாது. யோசிக்க பாஸ்வேர்டு இல்லைடா பவர்வேர்டுடா. வந்துட்டு சொல்ல தேவையா சொல்லப்படி la 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 la. Right. Cardless withdrawal English premium 3000. இந்த இதை கொடுத்தோடனே இந்த அந்த கேக்கு பாருங்க வாலெட் விட்ரோவல் உண்டு. இதை நான் கொடுத்து அக்செப்ட் கொடுக்க இங்கே காசு வரும். இந்தா இப்போ பாருங்க சத்தம் கேக்கு. நான் இதை வீட்டில் இருந்தும் நான் செய்கிறேன் இந்த வேலையில். இப்போ இந்த காசு வந்து ஒரு கொழும்புல இருக்கிற ஆள் கூட என் அக்கௌண்ட் வந்து இருக்கலாம். ஆனால் இந்த ஃபோனில் ஆக்செப்ட் கொடுக்கணும். சரி இப்போ வாங்க போ, நான் இன்னொரு இடத்த போகிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் காத்தாங்குடிக்கு வந்துட்டோம் ஒரு மாதிரியா. சரியா, இப்போ வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மோட்டர் பைக் கடவுண்டுக்கு தான் நானும் யுதிஷ்டனும் வந்திருக்கோம். ராயல் என்ஃபீல்ட் பைக் ஒரு ஷோரூமில் இருக்குது. அந்த ஷோரூம் தான் இந்த ஷோரூம். ரைட், இந்த கடையில் நிற்கிறேன். இந்த கடையில் வந்து கிட்டத்தட்ட 28 லட்சமா இந்த ராயல் என்ஃபீல்டு வந்து. என்ன முதல் வந்து அல்டோ கார் எல்லாம் போன விலை 28 லட்சம். இப்போ இந்த பைக் டெவில வந்து 28 லட்சம். இதுக்கு வந்து லீசிங் வசதிகளும் செஞ்சு தருவாங்க இந்த கடையில். இது வந்து 23 லட்சமா. சிபிஆர் சிபிஆர் ஒண்டாடு. இது வந்து பிராண்ட் நியூ, அது வந்து யூஸ்ட். இது பிராண்ட் நியூ, இதுவும் பிராண்ட் நியூ. இது வந்து 15 லட்சமா, 15 லட்சம் இந்த பைக். இப்படி நல்ல கண்டிஷன்ல இந்த கடையில வந்து நிறைய பைக்குகள் வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கடைக்கு வந்து நீங்களும் வாங்கலாம். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட், ஜாக்கெட், பைக் ரைடிங் போடுற ஜாக்கெட்டுகள், ஹெல்மெட்டுகள், அப்படியான சாமான் எல்லாமே இருக்கு. அதோட வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பைக்குக்கு ரேசிங் ஓடுறாக்கள், தூர போறாக்கள் கிளவுஸ் எல்லாம் பாவிப்பீங்க. அந்த க்ளவுஸ் எல்லாமே இருக்குது இந்த கடையில். ஜாக்கெட்ஸும் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கட்டாயம் இந்த கடையை கான்டாக்ட் பண்ணி வந்து எடுத்துகிட்டு போங்க. இந்த கடையில் ஃபோன் நம்பர் நான் போட்டு விட்றேன், பாருங்கள். ஓகே, வாங்க இப்போ அடுத்ததுக்குள்ளே போவோம். இந்த பைக்கில் இப்போ நாங்கள் போக போகிறோம். இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் எங்கட. இதுக்கு என்ன பேர் ஜுதி இந்த பைக்? ரைடர் என்ன? இல்ல நீங்க செல்லம்மா ஒரு பேர் வைக்கலையா? செல்லம்மா ஒரு பேர் வைக்கல. செல்லம்மான்னு வைப்போமா பேரு? ரைட், பாருங்க ஆன் பண்ணிட்டோம். ரைட், வாங்க இப்ப போவோம். ஓ லா 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 லா. இந்த இடத்தை பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு ஆமாட்ட. சரி, இப்படி ஒரு இடத்தை காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில் பண்றேன். சட்டப்படி அதெல்லாம் வெளிநாட்டு பறவை எல்லாம் மரத்துல இருக்கு. ஓ, எல்லாம் வெளிநாட்டு பறவைகள். அது இதுக்கெல்லாம் வந்து அந்த பெரிய லென்ஸ் ஒன்று வேணும் மச்சா. பெரிய லென்ஸ் ஒன்று இருந்தா தான் நான் இதுல வீடியோ எடுத்து வடிவா போடலாம். பாம்பு பாம்பு இருக்கா? ஓ, பாம்பு கூட இங்க வரும். இந்த ரோட்டை பிடிக்கும். இதுதான் பாதை. பாதைக்கு தான் வந்திருக்கோம். இப்ப பாதைக்கு வந்துட்டோம். பாப்போம். பாதை இன்னும் வரல, இப்ப போயிருக்கு. என்ன டைமுக்கு வரும்னு தெரியா? அந்த இப்ப போகுது பாதை. இந்த போகுது. ரைட் 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 ரைட். இந்த இருக்கு பாதை, விளங்குதா? பாதையில வருது. அரை மணி நேரம் தானே வரும். வீடியோ ஒன்று களுவாஞ்சிக்குடி மார்க்கெட்டை வந்து பாருங்க எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு சொல்லி. இப்போ நம்ம அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியா பாதையில் போகிற விஷயமும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து களுவாஞ்சிக்குடி அந்த மார்க்கெட் ஏரியாவில் தான் போய் கொண்டிருக்கோம். இப்போ எங்களோட பிளான் என்னென்னு சொன்னால் வாய்ஸ் ஆஃப் ஃபனிஷன் வீட்டை வந்து போவோம் என்றது தான் இப்போ கடைசியாக முடிவு எடுத்திருக்கோம். அதுவும் வாய்ஸ் ஆஃப் ஃபனிஷன் என்றவர் வந்து வீட்டை இருக்கிறதா என்றது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் போய் தான் அதையும் பார்க்கணும். அதுவும் சக்ஸஸ் ஆகுமான்னு சொல்லி தெரியா. வாங்க அவரை வீட்டை போவோம். ஞாயிற்றுக்கிழமை சரியான க்ரௌடாக இருக்குண்ணே. முடிச்சு வரான். இப்ப இந்த பாதை போகுதுடா. பாவி எல்லா பக்கம் பாதை போகுது ப்ரோ. இப்பதான்டா போகுது. அங்கேயும் அதே மாதிரி தான். நாம
களுவாஞ்சிக்குடியிலிருந்து மண்டூருக்கு போகிற பாதையில் சரி போவோம்னு சொல்லி இப்போ நான் யுதிஷ்டனும் வந்தா இப்போ இங்கேயும் அங்கே போன மாதிரியே இங்கேயும் போயிட்டாங்க. story.com இன்றைக்கு எங்களுக்கு லக்கான நாள் இல்லை. ஹலோ மாட்டோம். எத்தனை மணிக்கு வருது? இந்த இருக்கு தானே இந்த 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 கடை இருக்கு தானே, இந்த கடை வந்து வெள்ளத்தால வந்து ஃபுல்லாவே வந்து இடுப்பளவு நின்ற தண்ணி இந்த அளவுக்கு நான் வந்தேன். இந்த கல்வாஞ்சி போயிட்டேன். நான் என் சாமரை போட்டு மாட்டேன். நான் கல்வாஞ்சி போயிட்டேன். 2 மணிக்கு வரை போனங்கண்டு இந்த கடைக்கு இந்த கடையில போனேன். போன எடுக்கண்டு வந்தேன். அந்த மோட்டர் சைக்கிள் வந்த மடத்துக்கு தண்ணி இந்த பள்ளத்துக்கு அந்த மடத்துக்கு மர பள்ளத்துக்கு இருந்து இதுல வந்து ஏறி இந்த அங்கால பக்கம் உடஞ்சிட்டு இந்த பக்கம் வந்து தட்டிய பேத்துட்டு கையை விட்டு இப்படி போன எடுத்துங்கள் ஏலா எவ்வளவு காசு மாதிரி இது லொஸ்டா உங்களுக்கு சாமான் எல்லாம் எவ்வளவு? புதுசா செஞ்சிருக்கீங்க. இப்ப இதெல்லாம் செய்யறதுக்கு எங்களை காசு வீடு வச்சு அந்த காசு எடுத்தான் சரிங்கண்ணே. கண்ணாடி பிட்டிங்க கண்ணாடி பிட்டிங்க அப்படி என்ன பாருங்க போ பாருங்க அம்மா பட்ட கஷ்டம் வந்து வருதுனே பாது 12:50 போமா அந்த சரி. அப்ப 1 மணியா நீ? ஓமாம் சொல்லுங்க. இது எந்த இடம் அம்மா? குருமன்வெளி. இந்த பாதை இங்க இருந்து எங்க போகுது? மண்டூருக்குனே. வேலை இல்லையா போன்? எப்படி வராமல் தட்டித்தாங்க இப்படி வராமல் போட்டோ பார்க்கல நிறைய இருக்கு. இந்த பாருங்க இதுதான் அம்மாட கடை. அம்மாட்ட சரி இப்படி உடைஞ்சிருந்ததா? இந்த அந்த போட்டோஸ் தான் இப்ப காட்டி கொண்டிருங்க பாருங்க. இதுதான் அம்மாட கடையா? இந்த வெள்ளத்தாள் என்னம்மா? என்ன இந்த பாதை வந்துட்டு வான பாதை 12:50 தான் விழிக்கிடுமாம். எப்படி நொறுங்கி எப்படி நொறிடா முதல் இருந்தது குள்ள சாமானோட கடைக்கு முதல் இருந்த கடை காணி இப்படி போய் நண்டிடா. ஓம் என்னம்மா மட்டும் தான் திரும்பி எத்தனை மணிக்கு இங்க இருந்து விழிக்கிறோம் இந்த பாதை? எவ்வளவு டிக்கெட்? ஒரு ஆளு 10 ரூபா. மோட்டர் வெஹிக்கிள் 50 ரூபா, ஆட்டோக்கு 100 ரூபா, சைக்கிள் 10 ரூபா. தனியாளுக்கு 10 ரூபா. உள்ள பாதையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தொங்கலும் இந்த தொங்கலும் சிசிடிவி அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் பண்ணுறது. பாவம் அந்த அண்ணன்ட்ட கேட்டு பாவம் இதுக்குரிய விஷயங்களை சொல்கிறாண்டு பாவம். சரி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா வெக்கப்படுது. வாங்கலாம் ரைட். இதுதான் பாதை. அண்ணா எனக்கு சும்மா நோமலா சொல்லுங்க, இந்த பாதையில் வந்து எத்தனை கிலோ, அதாவது அந்த பாரம் இருக்குது தானே, எத்தனை கிலோ வந்து தாங்கும் இந்த பாதை? தெரியாண்ணே. எத்தனை பேர் ஆகலை ஏற்றலாம்? 40 பேர். 40 பேர் ஆகலை ஏற்றலாமண்ணே. எவ்வளோ டிக்கெட் எடுக்கிறீங்க? 50 ரூபா டிக்கெட் பைக்கில்.
மோட்டர் பைக்குக்கும் ஒரு ஆளுக்கும் 50 ரூபா டிக்கெட். தனி ஒரு ஆளுன்னு சொன்னா 10 ரூபா டிக்கெட். காருன்னு சொன்னா கார் வாரதா? காரெல்லாம் போயிடலாம். கார்ல இந்த பாதையில போயிடலாம். இந்த சிசிடிவி வீடியோ எல்லாம் எப்படி எங்க போகுது வீடியோ? அவங்க வந்து கூட்டி போட்டு போனேன், எங்க போகுதுன்னு தெரியாது எங்களுக்கு. இது நடத்துறது ஆர்டிஏ தான். வயசு பாலம் இல்லாதால இப்படி இதெல்லாம் போய் வரணும். சுத்தி போறோம்னு சொன்னா அவ்வளோ நேரம் எடுக்கும். டைம் பிடிக்கும். பெட்ரோலும் பார்த்தோம். இதுல போறோம்டா பாருங்க, கேட்டோம். இந்த பாதைக்குள்ள நிக்கிறோம். இந்த பாதையில இருக்கிற விஷயங்கள் இதுதான் இந்த பாதையை ஓடுற இடம். அதாவது என்ஜின் இருக்கிற பாக்ஸ் இதுதான். இந்த கதிரையில் வந்து அவர் இருந்து இந்த என்ஜினை வந்து ஆன் பண்ணி தான் இந்த பாதையை வந்து ஓடுறாங்க. இதில் வந்து இது மண்ணெண்ணையாடா யூதி யூஸ் பண்ணுற? மண்ணெண்ணையா பெட்ரோலா? மண்ணெண்ணே, டீசல் தானே யூஸ் பண்ணுவீங்க? மண்ணெண்ணெயை யூஸ் பண்ணி பாருங்கள். மண்ணெண்ணெய் வந்து 2 கேன் வந்து வச்சுருக்காங்க. 2 கேன் வந்து இருக்குது உள்ளுக்குள்ளே. இதில் யூஸ் பண்ணி தான் எடுத்து கொண்டு இருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா, தகவல் பெட்டி என்ற ஒன்று வச்சிருக்காங்க. இது தகவல் பெட்டி, அதாவது கம்ப்ளைண்ட் பாக்ஸ். இப்போ இதில் யாருக்கும் இதை பற்றி எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும்னு சொன்னால் நீங்கள் லெட்டர் எழுதி இதுக்குள்ளே போடலாம். என்னண்ணே இவ்வளோ விஷயங்கள். என்ன சொல்லுது? அதாவது யுதிஷ்டன், நாங்கள் கேமராவோட வந்த உடனே இந்த இடத்துல இருக்கிற ஆக்கள் எல்லாரும் எங்களை விசித்திரமாக பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இப்போ இதில் போட்டு யூடியூப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இந்த வீடியோ வரும்னு சொன்னால் பாலம் போட்டு தருவாங்க. அங்கே பக்கம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதான் நம்ம படிக்கிற பிள்ளைகள் இதில் யோசிப்பாங்க. அடுத்து எமர்ஜென்சி. இப்போ அதான் எமர்ஜென்சின்றா இடத்த வந்து இப்போ நாங்கள் நிற்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு நிற்கணும். இடத்த நின்றா தான் நாங்கள் போகலாம். அந்த இங்கேருந்து போக்குள்ளே அங்கேருந்து வர பாதையும் வரும். வேறு வழியே இல்லை. இப்போ நாங்கள் பங்காள போனோம்டா திருப்பி வரதுக்கு ½ hour அங்கே நிற்கணும். நின்று தான் இங்கே வரலாம். உங்களுக்கு காட்டுறதுக்காக போகிறோம். ஆனால் இதுக்கு சும்மா இது உங்களோட கணக்குப்படி சொல்லுங்க. இங்கே இருந்தால் அங்கே மட்டும் பாலம் அடிக்கணும், எவ்வளோ போக மாட்டேன். பாலம் அடிக்கிறேன்டா இங்கே சும்மா வீடியோவில் பாருங்க எப்படி இருக்கு. வியூ பக்காவாக இருக்கும். போகிறதுல நல்லா இருக்குது. அது ஒரு தரம் போயிட்டு வர்றதுக்கு ஆசைக்கு ஓகே. ஒவ்வொரு தரம் ட்ராவலிங் இதில் போய் வரன்றது யோசிக்க. ஃபன்னுக்கு ட்ராவல் பண்ணுறோம் ஓகே, ஆனால் கட்டாயம் ட்ராவல் பண்ண தான் போகணும். இதெல்லாம் போயிட்டு வரணும்ட்டா சரியான கஷ்டம். இந்த நிக்கல் வரப்படாதான், இது வரப்படாதான். பிடிச்சவங்களா இங்கே பிடிக்காங்களா? இங்க எல்லாம் பிடிக்காங்கண்ணே. இந்த இதையும் கரெக்டாக சொல்கிறாங்கண்ணே. சன்செட். சரியா சூரியன் உதிக்கி வரக்குள்ள நம்மளுக்கு பொடி ஒளி அடிக்காது. அதே இப்ப நம்ம முகத்துல சன்கிளாஸ் போடுற மாதிரி தான் அது. வெயில் நேரத்துல கொஞ்சம் இந்த சன்செட்ல அடிச்ச உடனே கொஞ்சம் குளுமையாக தெரியும். இதை கலட்டி விட்டா அடிக்கிற சூரியன் இப்படி கண்ணாடியால உள்ளுக்கு தான் அடிக்கும். அந்த நம்ம கண்ணாச்சி முடிச்சு கூட ஆக்சிடென்ட் ஆகும். உண்மையாதான். சரியா? மற்றது இந்த ஹெட்லைட்டுக்கு பூட்டிக்கிற இந்த கலட்டை சொல்றாங்க, நிக்கல் அடிச்சு கண்ணா பூசிடாம வந்து. ஓகே, இதால என்ன பாதிப்பு? இதை நீங்க கலட்டினா என்னத்துக்கு அதை பூட்டிருக்கீங்க? படிவுக்கா? ஷோக்கு தான் பூட்டி. இது கிளாஸ்ல படம் இந்த புலாவுக்குள்ள தான் வலிச்சம் பாரு. சில்வர் பிளாஸ்டிக்ல மறைக்குது. எதுவும் மேக்சிமம் பட்டா இதுல தாக்காம இருக்கிறதா அப்படி இருக்கு. இது வந்து எதிர்க்கு வர வாகனம் லைட்டு பிடிச்ச உடனே இதுல இருந்து ஒளி அடிக்குதான் எதிர்க்கு வர வாகனத்துக்கு. அது சரி. எதிர்க்கு வர லொயில் அடிக்கிறது அவங்க பவர்ஃபுல் லைட் போட்ட ஹெட் லைட் லாம்ப போட்டாதான் அடிக்கும். நார்மலா வரதுக்கு அடிக்காது. இப்ப சாதாரணமா இது வந்து ஹெட்டுக்கு போக்குள்ள விடத்துக்கு பிடிச்சா டிம்முக்கு போட்டோடனே கொஞ்சம் 2 அடி வந்து தான் பிடிக்குது. அதை விட வேற மேக்சிமம் பல்புக்குள்ள போட்டா அங்க உங்களுக்கு பிடிக்குது. சில பேர் நமக்கு பிளாஷ் அடிச்ச உடனே எப்படி கண் மங்குது அந்த பவர்ஃபுல்லா அந்த லைட்டை கலட்டலாம். இதையும் கலட்டு சொல்றாங்க. இந்த டேஷ்போர்டு இந்த ஸ்பீக்கர் இல்ல இந்த இது இதையும் கலட்ட சொல்றாங்க. சொல்றாங்க இது ரெடிமேட் ஒன்று வருது ஆட்டோ, அது போடலாமா? அதையும் கலட்ட சொல்றாங்க. அதுதான் இது போய் நாங்க தயாரிச்சு பூட்டினது. நீங்க செஞ்சு பூட்டினது? நான் செஞ்சு பூட்டினேன். ஆனா அது ஓட்டோல அதுல வாரதையும் கலட்ட சொல்றாங்க. அதுக்குள்ள வாரல்ல இல்ல ஓட்டோல அடிச்சு கடையில இருக்கிறத வச்சு பூட்டுறாங்க. அதையும் கலட்ட சொல்றாங்க. அதை கலட்டு இந்த சாமியோட மேய்க்கிறது செட்டு பூட்டுறது அதையும் கலட்ட சொல்றாங்க. சரியா? சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இது வந்து குருவம்பள்ளி மண்டூர் படகு சேவை ஆர்டி டிபார்ட்மெண்ட்ல நடத்தப்படுது. ஓகே, சரியா?
இதுக்கு அரசாங்கம் முன்ன இருந்த அரசாங்கம் எல்லாம் வந்து இங்காலையும் பார்த்து அங்கால கல் வச்சுக்காங்க, கல் நாட்டிருக்காங்க போன கவர்மெண்ட்ல பாலம் போடுறதுக்கு. கொழும்புல இருந்து வந்து ரெண்டெல்லாம் அடிச்சு ஏன் இதுக்கு பாலம் போடுபடாம இருக்குன்னு நினைக்கிறேன். பாலம் போடுபடாமல் இருக்குன்னு அவங்க சொல்ற காரணம் வந்து இதுல வந்து சுரி கூடன்றது சுரி கூட இருக்காமட்டு போடையிலாமலுக்கு தட்டுப்பாடு போகுது. அரசாங்கம் நினைச்சா சுரி இல்ல. இப்ப இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் பாலம் போட போறாங்கன்னாக்குள்ள இது வெறி வேலையாயி அவங்களுக்கு. சரியா இப்ப இன்றைக்கு யூடியூப் நியூஸ்ல இந்தியாவுக்கு பாராளுமன்றத்தை காட்சிக்கார ஒரு ஆள் இந்தியாவுக்கும் தலைமன்னருக்கும் பாலம் போடுறதுக்கு. ஆனா இங்க இது என்ன நடக்குது? குருமம்பள்ளியில குருமம்பள்ளி மண்டூர் படகு சேவை. இதுல மங்காலைக்கு அரசாங்க கோயில் மண்டூர் முருகன் கோயில். அந்த நேரத்துல ரெண்டு பாதை இருந்தா என்ன, அதாவது பாலம் இருந்தா என்ன நன்மை? இப்ப பாதையில போய் வரதால இது வந்து ஆக்கள் பேசஞ்சு ஏத்தி போற ஆபத்து தானே. ஆபத்து டைமுக்கு நின்று மெனக்கட்டு அப்படி பாதையில போய் நடந்திருக்கு. விழுறதுக்கு சான்ஸ் இல்ல. விழுறால் வேணுமென்று விழுந்தாதான். மற்றபடியாக ஷேப்பி எல்லாம் வச்சுக்காங்க. இனி இப்ப இந்த டைமுக்கு நின்று தான் போறாங்க. பாலம் இருந்தா அவர் உடனே போய் அங்க வேலையை முடிச்சுட்டு டக்குனு திரும்பி வருவாரு. இங்க இருந்து விவசாயம் செய்கிறாக்கள் கன பேர் இருக்காங்க. 100,000 ஏக்கர் வெள்ளம் வச்சுக்கிறாக்கள் இருக்காங்க. இங்க இருந்து போறாங்க. இப்ப இந்த 12:50 கூட வாங்க. 140 வரும். அடுத்ததுல போமா. அடுத்ததுல நீங்க எடுங்க போ பாருங்க. அவங்க போற காட்டுற உண்மை என்ன விஷயம்டா, இப்ப போகுது பாதை. அந்த டைம் 1:40 இருந்து 1:30 2 ட்ரிப் கூட ஓடுவாங்க. போட்டு ஒரு காயில இருந்து 1 எடுத்து இங்க போடுங்க. டவுன் இங்க போட்டுருக்கனே. மற்றது குருக்கள் மடம் அம்பலாந்துறை கொண்டு ஓடுது. பாதை. இப்போ ஆர்டி டிபார்ட்மெண்ட் 3 பாதை இருக்கு. 3 பாதை 2 பாதை குருவம்பள்ளி மண்டூருக்கு ஓடுது. ஒரு பாதை குருக்கள் மடம் அம்பலாந்துறைக்கு. இப்ப உங்களோட ஆட்டோ ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டானே, அதாவது இந்த பாதை இங்க இல்ல களுவாஞ்சூர் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு. நாங்க இந்த பாதையில வராக்கல களுவாஞ்சேரிக்கு ஏத்தி போறதுக்காக இங்க டேர்னுக்கு நின்று இங்க படத்துல டேர்னுக்கு நிக்கிறீங்க. இப்ப பாதையில வந்தா களுவாஞ்சேரிக்கு போறாக்கல களுவாஞ்சேரி விடுவோம். அப்புறம் எங்களுக்கு அங்க இருந்து வரக்குள்ள ஆள் எடுத்தா இங்க வருவோம். இங்க நிற்போம். குருவம்பள்ளி ஆட்டோ அங்க விட்டுட்டு அங்க நிப்பீங்க. அங்க இருந்து வரக்குள்ள 1000 பட்டு பார்த்து எடுக்க வருதுன்னா எடுத்துட்டு இங்க வரும். இப்ப மார்க்கெட் ஆட்டோ வந்து குரூப் இருக்குது. 4 குரூப் இருக்கு. சங்கத்துக்கு சேர்ந்துருக்கு. இன்றைக்கு ஒரு குரூப் வந்து மார்க்கெட்டுக்கு ஓடுது. மார்க்கெட்டுக்கு ஓடுதுன்னா மார்க்கெட்டுக்கு முன்னுக்கு பார்க்கிங் ஓடுது. எங்களுக்கு வந்து நேற்று மார்க்கெட் இன்றைக்கு பட்ரூப் அங்க பார்க்கிங் இல்லை. இல்லாதபடியா நாங்க இங்க நிக்கிறோம். மற்றது பார்க்கிங் போகாதவர்கள் அடுத்தடுத்த ஊராக்கள் வர மாட்டாங்க. ஓடுது இன்றைக்கு அவங்களுக்கு லீவு ஆயிடுச்சு. எங்களுக்கு இங்க அங்க டேர்ன் இது பாதை வழியா நாங்க இங்க உங்கட ஊராக்கள் இங்க இருந்து நாங்க டேர்னு காலை ஏற்றி போறோம். 4 கம்மர் ஆகுது. 2 அங்க இருந்து இங்க வார மாதிரி இருக்கு. வார மாதிரி வந்து இங்க நான் காலை எடுத்து போறோம். மற்றது டேர்னுக்கு ஓடுறது அங்க களுவாஞ்சேரி மார்க்கெட்டுக்கு ஓடுது. அதுல இருந்து வாரஞ்சாங்க சாமடி இதுல வந்து திருப்பி இதுல இருந்து அங்கால இறங்கி அங்கால ஆட்டோ பிடிச்சி அங்கால 13, 14, 15 நீதம்பலம் வச்சா மண்டூர் தான் போகணும் கிராமப்புறங்கள்ல. இப்போ நம்மளோட யுதிஷ்டனை பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ள, அதாவது பிஓசி டேங்க்கு வந்து காசு எடுக்கிறதுக்கு போயிருக்க புதுசாக ஒரு கடை ஒன்று திறந்துருக்காங்க இங்கே. சரியா, அந்த சாப்பாடு கடைக்கு போய் சாப்பிடுவோம் கேலண்டியே. அப்போ அந்த சாப்பாடுகளில் போய் சாப்பிடுவோம் என்று போட்டு ஆள் வந்து போயிருக்கு. ஆள் வந்து போய் அந்த கடைக்கு போய் சாப்பிட்டு இந்த இருக்கு. இதுதான் ஃபுட் லேண்ட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் போக போகிறோம். பாருங்க, சரியான க்ரௌடாக தான் இருக்குது. ஒரு கபானாக்குள்ளேயும் நிறைய பேராக்கள் இருந்து சாப்பிட கொண்டு தான் இருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கல இங்கே சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அதான் நம்ம காட்ட போகிறேன். தேத்தாத்தீவு மெயின் ஸ்ட்ரீட்டில் தான் இந்த கடை வந்து இருக்குது. இங்கே என்னெல்லாம் மெனு இருக்குது, என்னென்ன சாப்பாடுகள் இருக்குது, விலைகள் எப்படி இருக்குது என்றதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க போய் உள்ளே போவோம். வலிக்கிறோம்.
என்ன எடுங்களேன் கதைங்க ஏதாவது சாப்பிடணும் என்ன தெரியும் கைக்கு நல்லா இருக்குண்ணே சாப்பாடு. நீ தான்டா அப்படி சொல்றேன். சாப்பிடுறது முதலே சாப்பாடு வந்து நல்லா இருக்குன்றாரு. சாப்பிடுறதுக்கு முதலே சாப்பாடு வந்து நல்லா இருக்குன்னு சொல்ற ஒரே ஒரு மனிதன் அதுல கொண்டு சொல்லுவான் வேற லெவல் லெவல் சான்ஸே இல்லை. பக்கத்துல இருந்து கைக்கு சாப்பிடவே இல்லை தம்பி, சாப்பிடவே இல்லை. சாப்பிடும் போது வேற லெவல் நல்லா இருக்கு. போய் அது சொல்றேன் ப்ரொமோஷன். ஆவி பறக்குதா? டிஸ்பிளே போயிருந்தா கேமராவோட கிட் விட்டு எடுங்க. புது ஆள் ஃபியூச்சர் போட்டோ சரி வாங்க சாப்பிடும். நம்ம அடுத்தது ஒரு மாதிரியா சாப்பிட்டுட்டோம். சாப்பாடு நல்லா இருந்துச்சு. நீங்களும் நம்மளுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஸ்பைசி குறைவாக இருந்தது. நான் கொஞ்சம் ஸ்பைசி விரும்புறதுனால கூடுதலாக ஸ்பைசி சாப்பிடுவேன். ஸ்பைசி மட்டும் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. மற்றபடி ஃப்ரைட் ரைஸ் வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த இடத்துல இருந்து திரும்பி அடுத்த லொக்கேஷன் போகிறோம். அடுத்த லொக்கேஷன் எங்கே போகிறோம்னு சொன்னால் எங்கேயும் இல்லை, நம்மளோட யுதிஷ்டன் கிளாஸ். சரியா? யுதிஷ்டன் வந்து நம்மளோட யுதிஷ்டன் லெக்சரர் தெரியுமா உங்களுக்கு? ரைட், அவரோட போகிறோம். அவர் கிளாஸ் கொடுக்குறத பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போவோம். என்னடா வந்தவன காணல. இதுதான் யுதிஷ்டன் ஸ்டூடெண்ட்ஸ் ஓடுறது. இதுதான் நம்மளோட யுதிஷ்டன் ஸ்டூடெண்ட்ஸா? என்ன வேண்டா கொஞ்சம் அங்க கேளு. என்ன வேண்டாது? கோப்ரா கோப்ரா அப்படியே வந்து உங்களுக்கு படிப்பிக்க போறோம். எங்கடா உங்களோட சின்ன குட்டி செங்கு? ஓகே கைஸ், இதோட நாங்கள் வந்து வீடியோ முடித்துக்கொள்கிறோம். லைக் பண்ணாதாக்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் யாராவது பார்த்துட்டு இருப்பீங்கன்னா அந்த வீடியோவை கட்டாயம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதோட வந்து இதுக்கு பிறகு எப்படியான வீடியோக்கள், எப்படியான கண்டென்ட் போடணும்னு சொல்லி உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்கும்னு சொன்னால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் எங்களோட வீடியோ பார்த்ததுக்கு பாய்.